தெய்வமே, இந்த வசனத்தை இந்த திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா வசனங்களும் நாங்கள் நன்கு அறிந்ததே. எத்தனையோ வாக்கு தத்தங்களாக அந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திடீரென்று கர்த்தாவே இந்த வார்த்தையை கொடுத்து நேற்று தினத்திலே தியானிக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு சொன்னார். தொடர்ந்து ஆவியானவர் பொருள் கொடுத்து நடத்துவீராக. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் நிறைவுகள் வெளிப்படக்கூடாது, என் சிந்தையிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. ஆவியானவர் என் நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றுவீரார். கர்த்தர் அக்கினிமயமான நாவை தந்தவினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதன் போல என் நாவை அக்கினிமயமான நாவை மாற்றி எல்லாருடைய இருதயமும் கொழுந்து தெரியத்தக்கதாக வசனங்களுக்கு நடப்பிக்கட்டும். நீர் பேசும் அனுரே தேவநாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய வசனம் அநேகரை ஆறுதல் படுத்த வேண்டும், அநேகரை தைரியப்படுத்த வேண்டும், அநேகரை உணர்த்த வேண்டும், அநேகருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நீ பேசி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும், ஒரு வார்த்தை, எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிபூரணத்தின் தெய்வம். அவரிடத்திலே சகல பரிபூரணமும் குடியிருக்கிறது. அவர் சகல பரிபூரணத்துக்கும் அதிகாரியானவர். அவர் சொல்லுகிறார், எல்லாரும், ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல. நம்ம பாப்பான் கிட்ட அந்த அந்த சோளத்தை அப்படி போடுறோம், பொறிஞ்சு வந்துடுச்சு. எல்லாத்தையும் கொட்டி பார்த்தா சிலது ஊமை அப்படி உள்ள உட்காந்து இருக்குது, பொறியாக்கிய அப்படி பொறிஞ்சிட்ட. சும்மா 2 வீர் விட்டாவை அப்படி போட்டு கொஞ்சம் வீர் விட்டுருக்குது. ஒன்று வீர் விடாம போட்டபடியே இருக்குது. எல்லாமே சோளம் தான், எல்லாமே எண்ணெய் ஊற்றி தான் வறுத்தது, எல்லாமே உப்பு சாட்டு போடப்பட்டது. ஏன் ஒன்று மாத்திரம் பழிச்சு எல்லாம் போட்டு அப்படியே வந்தது. சிலர் இருக்கிறவங்க இருந்துச்சு. நான் கர்த்தர் சொல்றாரு, எருசலேம் ஜெப சபை மக்களை இந்நாள் முதற்கொண்டு எல்லாரையும் நான் பரிபூர்ணமடை பண்ண போகிறேன். எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள், ஒருத்தர் 2 பேர் அல்ல. சத்தியத்தை கேட்கிற அனைவரும் பரிபூர்ணமடைவார்கள். ஏன்னா யார் பரிபூர்ணமடைவார்கள்? எப்படிப்பட்ட பரிபூர்ணம் அடைவார்கள்? பரிபூர்ணம் அடைவதினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை யாருக்கு? எல்லாருக்கும் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் நல்லவர். ஏனென்றால் அவருக்குள் அவர் சொல்லுகிறார், பரிபூர்ணப்பட வந்தேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகல பரிபூரணமும், கவனிங்கள், பாருங்கள் வசனத்தை எடுத்து. கொலோசையர் 1:19. சகல பரிபூரணமும் 1-2 அல்ல, பார்த்தீர்களா? சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. யாருக்குள்ளே? கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே சகல பரிபூரணமும் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்து தான் இந்த பரிபூரணங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம்
9:10. ஏனென்றால் கொலோசையர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் தேவத்துவத்தின் தத்துவமே, அவருடைய தத்துவமே பரிபூரணம் தான். அவருக்கு அறகுறை இல்லை. இன்னைக்கு நீ நினைச்சிடலாம் கடுகளவு விசுவாசனா கொஞ்சம் விசுவாசத்தை கத்த சொல்லல. கடுகு அது பூரணம். இப்ப நீங்க போய் கடையில போய் கடுகு வாங்கும்போது ஒரு கடுகு மெழுகு அளவு கொடுத்தாங்கன்னா சொல்ல, என்னப்பா இதை ஏமாத்துற, மிளகு நான் மிளகு கேட்கல கடுகு கேட்கல. கடுகுனா எப்படி இருக்கும்? சிறுசு, அவ்வளவுதான். அது பூரணமாக்கப்பட்ட. பெருசா கொடுத்தா நம்ம வாங்கவே மாட்டோம். பெரிய பெரிய கடுகு வச்சா வாங்க, ஐயே இது செட் ஆகாது, ஜீர்ணிக்காது, வேற விதமா இருக்கும்னு யோசிப்போம். அப்ப கடுகளவு விசுவாசம் தான் கடுகு பூரணம் இல்லது. அந்த பூரணமான பொருளுக்கோடு இருந்து போதும். அதனாலே சகல பரிபூரணமும், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. சரீர பிரகாரமா இன்னைக்கு பாருங்க, சரீர பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார். நீ தரித்திரம் இருக்க விட மாட்டா, ஏழைகளை விட இருக்க விட மாட்டா, நீ நோயாளி இருக்க விட மாட்டா, உன் சம்பாதி வட்டிக்கு போக விட மாட்டா, உன் எலும்பு தேய்ந்து போய் உன் கைக்கு ஒடிச்சு போய் நீ பெருமைப்பட்டு இருக்க விட மாட்டா. சகல பரிபூரணமும் உன் சரீரத்தின் பிரகாரமாக, பரலோக பிரகாரம் ஆவிக்கிற பிரகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ சுகபலத்தோடு இருந்து நீ ஆசீர்வாதமா இருக்கிறத மற்ற பார்ப்பாங்க. எல்லாரும் பரிபூரணம் அடைவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரீர பிரகாரம், சரீரத்திலே சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம பரிபூர்ணம் இருக்க போகிறோம். தேவன் ஆசிச்சிருக்கிற அரைகுறம் இல்ல, பரிபூர்ணமா இருக்கிறோம். நம்ம அறியாமையிலே தான் ஆசீர்வாதம் தடப்பட்டது. அவருக்குள் அப்படி யாருக்கு முன்பாக? அதிகாரிகளுக்கு முன்பாக, துரைதனங்களுக்கு முன்பாக, மற்ற புரட்சியாளருக்கு முன்பாக நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம். நமக்கு ஒரு குறை இல்லை. நாம நினைச்சு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில குறை இருக்குது, நம்ம குறைப்பட்டவங்க இல்லவே இல்லை. அவருக்குள் சரீர பிரகாரமாக சகல பரிபூர்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வாசியுங்கள் கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், கவனியுங்கள், கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. வசனம் ஞானம் எப்படி இருக்குமா? பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கத்தக்கதாக. அவருடைய வசனம் ஞானமாய் நடக்க, ஞானமாய் பேச, ஞானமாய் பிரசங்கிக்க, ஞானமாய் செயல்பட, அப்படி அவருடைய பரிபூரணம் நமக்குள் வாசமாய் இருக்கவோ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. கவனியுங்கள், இது அனைத்தும் ஞானத்தினாலே பரிபூர்ணம். நம்ம ஞான பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதும் போது இப்பொழுதே படித்து 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 அதை ஞானம் நிறைந்து எக்ஸாம்ல போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அழகாக சரளமாக எழுத. இப்போது நீங்கள் சங்கீதங்களினால், பாட்டினால், துதியினால், சோத்திரத்தினால் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட கருவிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் பரிபூரணம் அடைவார். யார் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாருக்கும் எப்படிப்பட்ட பரிபூரணத்தை கொடுக்கிறார்? அவர்களுக்குள் இருந்த விசேஷம் என்ன என்று
சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 47ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனிகளிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூரண எல்லாரும் பரிபூர்ண நன்மை அடைவார்கள். நன்மை அடைவார்கள், பரிபூரண நன்மையை அடைவார்கள். யார் எதற்காக பரிபூர்ண நன்மை அடைவார்கள் என்றால் 47ஆம் வசனம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் நீ பரிபூர்ண நன்மையை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சேவிக்க மறந்துடாதே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப சேவிக்கிறவர்கள் பரிபூரணம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அந்த சிறு மேலாள் படித்து அவருடைய பாதத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறோம். சேவிக்கிறவர்களுக்கு நீ கர்த்தரை சேவிக்கிறத உன் சொந்த நண்பர்கள், ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, இவர்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் ஆகியதான் இவர்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கும். நம்ம அப்படி கர்த்தரை சேவிக்கும் பொழுது பரிபூர்ண நன்மையோடு கூட கர்த்தர் இன்னொரு நன்மை தருகிறார். பாருங்கள், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, நன்மை பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீ சேவிப்பாயானால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது கைக்கொள்வாயானால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல, சந்தோஷமாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி உண்மை திரும்ப நினைப்பலாம், சந்தோஷமாய் எல்லாரும் பரிபூர்ண நன்மை உண்டாகும், அவர்கள் சந்தோஷமாய் மந்த ஒருவராகிலும் துக்கத்தோடு திரும்பாதபடிக்கு கர்த்தரை சந்தோஷப்படுத்தி அனுப்புவாராக. ஒன்றே ஒன்றை செய்து நீ கர்த்தரை சேவிச்சுக்கோ, கர்த்தருடைய கற்பனை கைக்கொள், அவருடைய பாதத்தில் விழுந்து. எக்ஸாம் எழுதுக்குன்பாக நான் படிக்க பிரயசப்பா ஞானத்தை அந்த புக்கை திறக்கும் பொழுதே நீ படிக்க ஆரம்பிக்கும். இயேசுவே எனக்கு ஞானத்தை
நான் ஒரு அதிகாரமும் ஆதியாகம் படிக்க போகிறேன், முடிக்க முயற்சிப்பான். நான் அதிகாரத்தில் இருக்கிற வெளிப்படைத்தான் நான் படிக்கிற வசனத்தினுடைய கருத்து வெளிச்சத்தை அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை ஜெபித்து விட்டு தான் பைபிளை படி. இந்த ஆதியாகம் படிக்க போகிறேன், இன்னைக்கு யாத்திரா படிக்க போகிறான்னு அது ரகசியத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நீங்கள் பைபிளை படிக்கும் போது மாத்திரமல்ல, ஸ்கூல் புக்கை நீங்கள் எடுத்து படிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம், ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம், உங்களுடைய வாஞ்சி தெரிஞ்சு, எஸ்ப்பா மேத்ஸ் எனக்கு புரியல, சயின்ஸ் எனக்கு புரியல, கம்ப்யூட்டர் எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு கற்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு படிங்க. கர்த்தர் ஞானத்தை நிரப்புவார். எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள். பரிபூர்ண நன்மை யாருக்கு? சேவிக்கிற உனக்கு. சேவிக்கிற உனக்கு பரிபூர்ண நன்மையோடு கூட சந்தோஷம். நீ சுருக்கமாக எழுதிக்கொள்ளுது, பரிபூர்ண நன்மை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோல நீங்க எழுதினா சேவிக்கிறது நம்ம சேவிப்போம், பரிபூர்ண நன்மை நமக்கு சந்தோஷத்தை. இரண்டாவது 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூரண ஆனந்தம் என்ன போடப்பட்டிருக்காங்க? பரிபூர்ண நன்மை சேவிக்கிறவர்களுக்கு பரிபூரண ஆனந்தம் யாருக்கு? 73ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆகையால் 73ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தண்ணீர் என்று சொல்லும்போது தேவன் தண்ணீர் மேல் அமர்ந்து தேவ பிரசன்னம், தேவ சமூகம், எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அவர்களுக்கு பரிபூரண ஆனந்தம். எப்போதுமே ஒரு தேவ பிரசன்னம். நம்ம வண்டியில் போட்டுருவோம், என் சமூக முன்பாக செல்லும் மை பிரசன்ஸ், அப்படி சமூகம். ஆனா நம்ம எதையோ போய் யோசிச்சு போவோம். வண்டியில் எழுதி இருக்கிறது, காதுல ரெண்டுத்திலையோ சினிமா பாட்டு ஓடினே இருக்கும், நீ செய்ய வேண்டியது அது ஓட்டிட்டு போகும். ஆனால் ஒன்று நீ வசனம் எழுதிட்டியே, வசனம் மாறாது. உனக்காக கத்தரை சமம் வசனம் பண்ணி கேட்கணும். ஆனால் இந்த போகக்கூடிய அப்படி பிரசனத்தை போகவிடமெல்லாம் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரையே அப்புறம் பாதைகளில் செவித்தார் கோயில் ஆண்டவரையே நினைச்சு நீ அப்படி உனக்கு அவருடைய சமூகத்தை உணர்வாயானால் வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பொன்னால் செய்யப்பட்ட எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களினாலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்லிக்கும் ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. முதல் தரமான பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. எது முதல் தரமான? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய பிரசனத்துக்கு முதலிடம் கொடு. முதல் கர்த்தருக்கு, அதுக்கு பிற்பாடு
முதல் தரமான திராட்சரசம் பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ணமான பரிமாற்றம், நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டாக வேண்டும் என்றால் நீ முதலாவது தேவ பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நாம் என்று உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். அவர்கள் தேவனை முன்வைக்கிறார். கர்த்தாவர் பேச்சு மூச்சு எல்லாம் பேசி மூச்சு கடைசியில கட்டி வார்த்தை உலக பிரகாரமா பேசப்பட்ட வார்த்தைகள் பேசினாலும் அது மற்றவர்களுக்கு வேற எதுவும் தெரியலாம். ஆனா நமக்கு நம்ம மனசாட்சிக்கணும். நம்ம கிட்ட பிரதர் இவங்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு, என்னதான் பேசுவாரோ, நம்ம பற்றி ஒரு வருமானம் நம்ம பேசி முடியும் போது கர்த்தரை குறித்து பேசி முடியணும். கேட்கறது கர்த்தரா இருக்கட்டும். அப்படியானாலே முதல்ல அவருடைய பிரசனத்தை கவனித்து பேசுறது. நம்ம இப்போ நமக்கு கர்த்தர் நம்ம பேசுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் போடப்பட்டிருக்கு. நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய யோசனை எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். முதலாவது கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள். அப்படி தேடுவாயானால் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11. ஆகையால் சகோதரரே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இடறி விழுவதே இல்லை. கர்த்தரை முன்வைத்து பிரசனத்தை உணர்வோமானால் இடரவே வராது. இடறி விழவே மாட்டோம். யாருக்கெல்லாம் இருக்கவே மாட்டோம். இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பரிபூரணமாய் உங்களுக்கு அளிக்கப்படும். எது பரிபூரணமாய் உங்களுக்கு அளிக்கப்படும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். பரிபூர்ணமான ஆலோசனை நிச்சயமாய் உனக்கு வெளிப்படும். யாருக்கு? பரிபூரண ஆனந்தம் கொள்ளுகிற உனக்கு பரிபூர்ணமான ஆலோசனை வெளிப்படும். உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். எப்போதுமே அவரை நினைத்து அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசனத்தை முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அப்பொழுது நீ நடக்க வேண்டிய ஆலோசனையை அவர் சொல்வார். இப்படிப்பட்ட வழியிலே செல், நீ எப்போ உனக்கு காரியம் ஜெயமாக, இப்படி நட உன் காரியம் ஜெயமாக. நித்திய நிச்சயமான பரிபூரண ஆலோசனை உனக்கு வெளிப்படும். உனக்கு பரிபூரண ஆனந்தம் கொடுக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தோடு ஆலோசனை வெளிப்படும். நீ செய்ய வேண்டியது அவருடைய முதலாவது அவருடைய சமூகத்தை அவரை சேவித்துக்கொள்.
அவர் சமூகத்தை தேடு, எனக்கு பரிவு நான். மூன்றாம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வாதமா? பரிபூர்ணம். இதெல்லாம் தெரிந்த வசனம். உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணம். எத்தனையோ பிரச்சனை தெரிக்கிறேன், நானே பேசியிருக்கேன் எத்தனையோ சந்தர்ப்பத்தில். ஆனா எப்போட பற்றிக்கிறது? பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். யாருக்கு இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்வதற்கு முன்பாக நீங்க பாருங்கள், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீதியிலே வணங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து நான் பரிபூர்ணம் அடையும் பொழுது என்ன செய்யணும்? கர்த்தரை மறுதலித்தேன். நான் வறுமை அடையும் போது நான் திருடி, இப்படி நாமத்துக்கு நான் துரோகம் செய்யாதபடிக்கு. அப்படின்னா இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் யாருக்கு விஷயமா கொடுக்கிறேன் என்றால் அவரை பிரியப்படுத்துகிறோம். அவரை பிரிய ஒன்று நான் பெருமையைப்படுத்தி பெருமையை வாழ்ந்திடக்கூடாது. கர்த்தனை கொடுத்தது என்னுடைய சம்பாதனை, நான் சம்பாதிக்கிறேன், என் தாத்தா சொத்து, என் சொத்து, நான் சம்பாதிக்கிறேன். அப்படி இல்லை. இல்லை வறுமை கஷ்டம் மறுத்தி ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அவமானப்படுத்த விட, ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் நடக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறதே, என்னுடைய வறுமையிலையும் உமக்கு பிரியமான நடக்கும், என் பரிபூர்ணத்திலேயும் நான் பிரியமா நடக்கணும். என் வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீர், அந்த வட்டத்துக்குள்ள நான் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரியமா தான் இருக்கணும், தவிர உங்களுக்கு தூஷணமா இருக்க. அது பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க பாருங்க, ஆகாயத்தில் இருக்கிற ரிசி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும், கவனியுங்கள், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. பெற முடியல, பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கவனிங்கள், பரிபூர்ணம் அடையவில்லை. அந்த அதிகாரத்தை வாசித்த பிற்பாடு 5ஆம் வசனத்துக்கும் 7ஆம் வசனத்துக்கும் நடுவில் வசனத்தை வச்சுட்டார் ஆண்டவர். 5ஆம் வசனத்தை வாசிப்பா. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த 6ஆம் வசனத்தை எழுதிட்டு திரும்ப 7ஆம் வசனம் எழுதுறார் பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று 6ஆம் வசனம். 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லு. அப்போ முதலாவது 5ஆம் வசனத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு சொல்லுகிறார், உன் வழியை சிந்தித்து பார், நீ பிரியமா நடக்கணும். நம்ம பிரியமாய் நடக்க நம்ம இப்போ 7ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய வழி முதல் வருகிறது. நம்முடைய வழிதான். ஏன்னா நம்ம எடுக்கிற வழியில கர்த்தருக்கு பிரியமாச்சே. அந்த நம்முடைய வழியை கர்த்தர் காண்பிக்கிறார், அந்த வழியிலே கர்த்தர் பிரியப்படுறாரா. இப்ப சொல்றாரு 7ஆம் வசனத்திலே, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், வழி நடவுங்கள்.
ஒரே வார்த்தை தான். எப்படி திருப்பி வந்து பார் வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். அப்படின்றால் முழுக்க முழுக்க நீ கர்த்தரை பிரியும் வழியெல்லாம் கர்த்தருக்கு இது பிரியமா இருக்கும்னா கர்த்தரை கொடுத்துருவாரு. என் மகோ அவன் நன்மை நடப்பான், என் மகன் அவன் பிரியமா நடப்பான். அப்படின்னாலே நான் இப்ப சொல்ல வேண்டியதில்லை. 5வது நான் சொல்றேன், உன் வழியை சிந்தித்துக்கொள். 7வது சொல்றாரு, நீ நடப்பா, நீ நடந்து போயினது எதுக்கு யார் நிற்கிறது? கர்த்தர் நிற்கிறார். அவரை பிரியப்பட்டு நீ போய். அப்போ பிரியமாய் நடக்கிற உனக்கு தாமா பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன்னா பிரியமா நடக்கிறவருடைய வாழ்க்கையில உண்மை பிசகாது, உண்மை பிசகவே பிசகாது, உத்தமம் பிசகாது. அவருக்கு பிரியமா நடக்கிறவங்கிட்ட பின்மாற்றம் இருக்கவே இருக்காது. கர்த்தர் இருக்கிறான், உன் வழியை சிந்தித்து பாருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்ம அவருக்கு பிரியமா நடப்போம்னால் கர்த்தர் ஒரு நன்மை செய்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிந்த வசனமே. 12ஆம் வசனம் 18ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பிரியமா நடக்கிறனே எனக்கு தெரியும். அவருக்கு நான் பிரியமா நடக்கிறதுனால தாழ்மை வரும்போது முறுமுறுக்க மாட்டேன், ஒரு இழப்பு வரும்போது நான் முறுமுறுக்க மாட்டேன். என்னை கர்த்தர் ஒரு சிக்ஷை கொடுத்தால் நான் முறுமுறுக்க மாட்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பரிபூர்ணமும் குறைவுபடும் போது திருப்தியாய் இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு பரிபூர்ணம், எல்லா இடத்திலேயும் ஒரு மனரம்யமா. அதனால சில பேர் பாஸ்டர் அவர் எப்போ கூட்டால் ஓடி வந்துடலாம், எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போயிடலாம், அவர்கிட்ட கண்டிஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னமோ வரஞ்சனத்துக்காக எப்படி போயிடுறாரு. அப்படி இல்லை, எல்லாருக்கும் எல்லாமானது போல பசியா இருக்கிறது பசியா, திருப்தியா இருக்கிறது திருப்தியா, அழுகிறோடு அழுகிற, சிரிக்கிறோடு சிரிக்கிற, வெளியிடப்படுவதோடு வெளியிடமா இருக்கிற, தப்பு செயல்பாட்டிலே தப்பை திருத்த தப்பு பண்ணினோட கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒருத்தர் தப்பு செய்து காட்டு நம்ம உதறிவிடுவோம்னா அதிக தப்பு செய்ய சொல்ல வந்துடுமே, அப்ப என்ன செய்ய முடியும்? அப்படின்னாலே அப்படியே அரவணைத்து எப்படியாகிலோ பிள்ளைகள் பரிபூர்ணமடையது. 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, 1 2 அல்ல, எல்லாமே எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. எப்படி உண்டாயிருக்கிறதா? எல்லாம் இருக்குது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, தேவனுக்கு பிரியமான உகந்த வழியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வர பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நான் எப்படி இருந்திருக்கிறேன்? இப்போ எனக்கு ஒரு காரியங்களே எந்த ஒரு சலனமே இல்லை. ஏன்னா நான் பிரசங்கிக்கிறதுல என் இதயத்தில் எனக்கு உச்சப்படுத்தவே எனக்கு ஒரு திருப்தி. நான் சத்தியத்தை நான் பேசுகிறேன், என் ஜனங்களை சத்தியத்துக்குள்ள தான் நடத்துகிறேன். அவங்க வழி விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி உதறிவிட்டதில்லை. அதனால 1000 பேர் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு பாஸ்டருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்தது, தெரிஞ்சுதான் எதெல்லாம் பேசி போட்டோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆகிலும் தெரிந்த மாதிரி பிள்ளைகளோடு அனுசரிச்சு அழகாக நடத்தி கொண்டே. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் என் பிள்ளைகளை கத்த வரப்போற நாட்களிலே எல்லாரும் பரிமாணம் அடைய வைப்பார்கள்.
ஒண்ணு கூட இப்படி அப்படி இருக்காது. 100க்கு 100 முத்துக்களாய் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். 100க்கு 100 தவறு உண்டாயிடுச்சு, அதை கர்த்தர் திருச்சி கொடுத்து 100க்கு 100 பலன் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்றவராய் இருக்கிறார். அப்படின்றால் பரிபூரண ஆசீர்வாதம் நம்மை திருப்தியாக்கும். யார பிரியமாய் நடக்கிறவன எப்போதுமே ஒரு திருப்தியாய் இருக்க கர்த்தர் விஷயம். நான்காவது எரேமியாவின் புஸ்தகம் 33 6. இதோ எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம், பரிபூரண சமாதானம். கவனித்தீங்களா? பரிபூரண நன்மை, பரிபூரண ஆனந்தம், பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண சமாதானம். அங்க போடப்பட்டிருக்கிறது பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும். இந்த பரிபூரண சமாதானம் யாருக்கு என்று கேட்டால் எஸ்ராவின் புஸ்தகம் 7 6 12. இந்த எஸ்ரா 7 6-12. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டதெல்லாம் ராஜாதி ராஜா நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் கேட்கிறது அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுப்பார். காரணம் அவன் தேறின வேதப்பார், வசனத்திலே சத்தியத்திலே தேறினவன். தேறினவன் மாத்திரமல்ல. 12 ராஜாதி ராஜாவாகிய அர்த்தஷா பர்வதத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் தேறின வேதபாரகன் இங்கே போடப்பட்டிருக்கிறது. உத்தம வேதபாரகன், உத்தமன். உத்தமத்திலே கொஞ்சமாக பிசகாதவன். இன்னைக்கு செய்திடலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. அவன் வேத பாரகனாகிய எஸ்ரா, உத்தமனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி, பூரண சமாதானமா? பரிபூரண சமாதானம். இந்த உத்தமனுக்கு, சத்தியத்தை கைக்குகிறவனுக்கு, தேறினவனுக்கு, தேறினவனுக்கு மாத்திரமல்ல. நீங்க வாசியுங்கள் ரோமரின் புஸ்தகம் 12 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக சத்திய உள்ளத்தில் இருக்கிறது, உத்தமம் உள்ளத்தில் இருக்கிறது, தேவனுடைய சித்தமும் உள்ளத்தில் இருக்கிறது பரிபூர்ணமா. ஆகினாலே மனம் புதிதாகிறது, மறுரூபம். மனம் மாறுகிற, மனம் குணமாற்றமடைந்த அல்லது மறுரூபமான உனக்கு, மறுரூபமடைகிற உனக்கு, மனமாற்றமடைந்த உனக்கு, உத்தமனாகிய உனக்கு, சத்தியவரனாகிய உனக்கு, வேதத்தை கைக்கொள்கிற உனக்கு
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மகிமையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம். எபேசியர் 3:10 அறிவு எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அறிவுக்கு எட்டல, அவருக்கு தெரியும், அவருடைய வசனம், அவருடைய உத்தமம், அவருடைய சித்தம் எல்லாம் எனக்கு பரிகுணமா இருக்கிறதுனால நான் மறுரூபமாகி இருக்கிறேன். மனம் மாறி இருக்கிறேன், மனம் மாறுது, குணம் மாறுது. உனக்கு குறித்து ஒரு நல்ல சாட்சி வருது. இப்போ அருமையான சாட்சிகள், மனமாற்றம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இவங்க மாறினாங்க? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே ஐஸ்வர்யமா மகிமையின் ஐஸ்வர்யத்தை தந்தடுவாராக. ஐஸ்வர்யமான மாற்றம், தரித்திரனாக அல்ல, மகிமையான ஐஸ்வர்யம். எவ்வளோ மகிமை, ஆராதனை எவ்வளோ மகிமையா இருந்தது, அவளுடைய பிரசனம் எவ்வளவு மகிமையா இருந்தது, எவ்வளோ மகிமை. உனக்கு மனம் மாறின, உனக்கு மனதை மாற்றிக்கொள்கிற, உனக்கு மறுரூபமாகிற, உனக்கு பரிபூரண சமாதானத்தோடு கூட மகிமையான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். பரிபூர்ண சமாதானம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். யாருக்கு? மறுரூபமான உனக்கு. கடைசியா யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 அவருடைய பரிபூரணத்தினால் பாருங்கள், வாசித்த வசனங்களே, தியானித்த வசனங்களே, தெரிந்த வசனங்களே, ஆனா கர்த்தர் கோர்வையாய் பரிபூரணம். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்திலும் பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சமாதானம். இங்க பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபை, பரிபூரண கிருபை. நமக்கு தேவன் நம்ம அடிக்கடி சொல்கிறது, ஆண்டவரே நாங்கள் இருப்பது உடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபை மாறா, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால் தான் வாழ்த்துக் கொள்வோம். இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா? பரிபூர்ணமான கிருபை. ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். வாசியுங்கள், ரோமர் 5:17. அல்லாமலும் ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் கவனிச்சீங்களா? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நீதியாகிய கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த கிருபையின் பரிபூரணம் அல்லது பரிபூரணமான கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், பாடுகளையும் உபத்திரங்களையும் சகிப்பதற்குத்தான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
ஜெயித்தேன். வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1 நம்முடைய கர்த்தரின் கிருபை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பரிபூர்ணமான கிருபை பெருகிற்று. பவுல் சொல்றார், பரிபூர்ணமா. பவுல் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமல்ல, உபத்திரத்தின் மையால் அவரே சொல்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 7 மிகுந்த தைரியத்தோடே உங்களுடனே பேசுகிறேன். அவர் சொல்றாரு, நான் பரிபூரண கிருபை பெற்றதினாலே சொல்றேன். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களோடு பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். உபத்திரவத்திலே பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண கிருபை நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் யாருக்கு? பாடுகள், உபத்திரவங்கள். என்னால் முடியல, என்னால் பாடுபட முடியாது, போத முடியாது. 8 2 கொரிந்தியர் 2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் 2 கொரிந்தியர் 8 1-2. அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த பரிபூர்ணமான கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த பரிபூர்ண கிருபை அறிவிக்கிறப்பா. அவங்க பெற்ற கிருபை சாதாரண கிருபை அல்ல, பரிபூர்ண கிருபையை அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடிய தரித்திரம், பலவித சோதனை, பலவித போராட்டம், ஆனாலும் அவளுக்கு பரிபூர்ண சந்தோஷமாக, பரிபூர்ண கிருபை உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். யாருக்கு? பாடுகளை சகிக்கிறது. அன்பின் தெய்வம், நன்றியோடு நீ சோதனைக்கு தேவரே, இந்த வசனங்கள் மூலமாக எங்களுடைய இடைப்பட்ட கிருபைகளுக்காக உனக்கு சொல்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள். நீ பரிபூர்ணமடைய கர்த்தர் கிருபை செய். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.